வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம சும்மா ஒரு மசாலா படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்கிற படம் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் நல்லா ஏன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து இப்போ முன்ன உள்ள படங்கள்னா இப்போ ஒவ்வொரு சில இயக்குநர்களுக்கு ஒவ்வொரு இதை சமுத்திர படம் ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி சோசியல் மெசேஜை தாண்டி இப்போ உள்ள பிரச்சனைகளுக்கு மக்கள்கிட்ட விஷயங்களை கொண்டு சேர்க்கணும்னு ஒரு அரசியலாக சம்திங் அந்த ரிலேட்டடாக கொண்டு போகிற படங்கள் நிறைய படங்கள் அரசியலுக்கு அது மாதிரி நானும் ஒரு படம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ்க்கு வெயிட்டில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து செங்கலம் ஒரு வெப் சீரிஸ் பண்ணீங்க, அதில் வந்து ஒரு பில்டிஷன் அவ்வளோ சூப்பராக நல்லா ஒர்க் பண்ணீங்க. அந்த ஈவெண்ட்டில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை ஒர்க் பண்ணும்போது வந்து நம்ம அரசியலுக்கு வந்தால் என்னன்ற ஒரு தாட் கூட உங்களுக்கு வந்துச்சு. அந்த பார்வை இப்போ எப்படி இருக்குது? இப்போதே ஏதோ தாட் இருக்குதா? ஏன்னா சினிமாவுக்கு அரசியலுக்கு நிறைய ஒரு ரிலேஷன் இருக்குது. சினிமாவில் நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அரசியலுக்கு நம்ம தான் வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும் கிடையாது. யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வரணும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ஒன் திங். அண்ட் செங்கலம் பண்ணுறப்போ அந்த படம் அந்த சீரீஸே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அந்த டைமில் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அரசியல் இருக்கணும் ஆசை இருந்தது. ஐயோ ஏங்க அப்படி கூடிய சீக்கிரம்லாம் தெரியாது. பட் டெஃபினெட்லி எனக்கு அந்த ஆசை அந்த சீரீஸ் பண்ணுறப்ப இருக்குது, இப்போவும் இருக்குது, இல்லைன்னு சொல்லுங்கள். அதாங்க அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கூட வரலாம் அரசியலுக்கு, யார் வேணால் வரலாம். நல்லது பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக வரலாம் சொல்லுங்கள். சிம்பிள். கண்டிப்பாங்க. ஏன் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எல்லாமே நம்ம கையில் தானே இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.